நான் ஸ்பீட் மோட்டார் மெக்கானிக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து என்னன்னா ஸ்கார்பியோ எம்ஆக்கில் வந்து மகேந்திரா ஸ்கார்பியோ எம்ஆக்கில் வந்து 2012 மாடல் பார்க்க போகிறோம். வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரன்னிங்லேயே ரேஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ரேஸ் ஆனால் என்ன கம்ப்ளைண்ட்னால ரேஸ் ஆகுன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள் இந்த வண்டியில் வந்து வணக்கம். இப்போ வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்னா கிளச்சு போச்சு. ஆக்சுவலாக வந்து கியர் பாக்ஸில் வர கிளச்சு போச்சு. ஆக்சுவலாக கிளச்சு கழட்டிட்டோம். நம்ம உங்களுக்கு இருங்க காமிக்கிறேன். இதுதான் கியர் பாக்ஸு, தெரியுதுங்களா? இது கியர் பாக்ஸு. கிளச் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. கிளச் வந்து அந்த ப்ளேவில் இருப்பீங்களா, அதை கழட்டியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. கியர் பாக்ஸ் வந்து இருக்குது, கியர் பாக்ஸில் இருந்து கழட்டியாச்சு. ஆக்சுவலாக ரெண்டுமே கம்ப்ளைண்ட் வந்து இந்த இருக்கு பாருங்க. இதுதான் மகேந்திரோட கிளச்சு செட்டு. எதனால கிளச்சு வந்து கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா, இது வந்து ப்ளே வீலு. இங்கே பாருங்க, ஒரு கிளச்சு இரும்பு தேஞ்சு ஓடிடுச்சு, தெரியுதுங்களா? இவ்வளோ இரும்பு தேஞ்சு ஓடினா எப்பேற்பட்ட வண்டியாக இருந்தாலும் வண்டி பிடிக்க தான் செய்யும். அது மேக்ஸிமம் ரன்னிங்கில் கரெக்டாக ஓட்டுறவங்களுக்கு தெரியும், கிளச்சு பிடிச்சி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில கஸ்டமருக்கு தெரியாது மேக்ஸிமம் வந்து. ஆனால் மெயின் ரீசன் வண்டி ரன்னிங்கில் ரேஸ் ஆக காரணமாக இருந்தால் ஒன்று ஏர் ஃபில்டரில் வர ஏர் மாஸ் சென்சாராக இருக்கணும். சப்போஸ் அதுக்கப்புறம் இல்லைன்னா டேரெக்டாக கிளச்சு தான். யாருமே எதுவும் யோசிக்க வேண்டாம், கிளச்சு தான். வண்டி ரன்னிங்கில் ரேஸ் வந்து இப்போ 2500 ஆர்பிஎம்மில் வண்டி போச்சுன்னா மினிமம் வந்து ஒரு 120 கிலோமீட்டராச்சு போகணும். 100-120 கிலோமீட்டர் போகணும். நம்ம 2500 ஆர்பிஎம் போனால் 80 போச்சு, 60, 70, 80 போச்சுன்னா கண்டிப்பாக கிளச்சு தான். பார்த்தீங்களா? ஃபுல்லாக டோட்டலாகவே தேஞ்சிருச்சு கிளச்சு. எப்படிங்களா? கிளச்சு ஃபுல்லாகவே தேஞ்சிரு. கிளச்சு தகடு மட்டும்தான் இருக்குது. இங்கே இருங்க, இது பார்த்தீங்களா? கிளச்சே தகடு மட்டும்தான் இருக்குது. ஏன் காமிக்கிறேன், கிளச்சு தகடு மட்டும்தான் இருக்குது. ரிலீஸ் பேரிங் மேக்ஸிமம் பிடிச்சி விட்டு விட்டுனா கிரிச்சு விட்டு விட்டிங்களா? இது ரிலீஸ் பேரிங்கு. இங்கே பாருங்க, ரிலீஸ் பேரிங் வந்து சுத்தமாக சேக் ஆயிடுச்சு. கொஞ்சம் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ரிலீஸ் பேரிங் டைட்டாக சுற்றுது பாருங்க. டைட்டாக சுற்றிங்களா? இந்த மாதிரி ரிலீஸ் பேரிங் சேக் ஆகிட்டாவே கிளச்சு பிடிக்க தான் செய்யும். வந்து ஆக்சுவலாக மகேந்திராவில் வந்து என்ன பண்ண என்னென்ன மாற்றோம்னா கிளச்சு ரிலீஸ் பேரிங்கு, அந்த கிளச்சு செட்டு, இன்ஜின் கிளச்சு ஆயிலு எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆக்சுவலாக வண்டி மகேந்திராவில் ரேஸ் ஆகிற காரணம் வந்து கிளச்சு தான் காரணம். ஓகே, ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.